ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் சைக்கோ ஹீரோவை பற்றின எல்லா உண்மையுமே டாக்டர் பாட்டிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால பாட்டி கேட்குது, அப்படின்னா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த விராஜ் தான் அவனோட வளர்த்த அப்பா அம்மாவை கொண்டுபிட்டு அவங்களோட பொண்ணை பைத்தியம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு. அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். மற்றதெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தான் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அவன் தன்னோட நல்ல குணத்தை மட்டுமே வெளியே காட்டுற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். ஆனா உண்மையான சைக்கோ குணத்தை தனக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு இருந்திருப்பான். அப்படித்தான் இத்தனை நாளா அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்ட பாட்டியும் ரொம்ப நன்றி டாக்டர், நீங்க இப்ப சொன்ன உண்மையினால என்னோட பேத்தியோட வாழ்க்கையை நான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுது. அதே சமயம் இங்க தங்கச்சியை பாக்குறதுக்காக வந்தானே இந்த சைக்கோ பையன், அப்போ ஒரு கிஃப்ட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண போறான். அதுல ஒரு பொம்மை தான் இருக்கு. பொம்மை அழகான பொம்மையா தான் இருக்கு. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதை எடுத்துட்டு தங்கச்சி கிட்ட கொடுக்குறான். அவளுமே அந்த பொம்மையை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அந்த பொம்மையை வாங்கி அழகா விளையாண்டுட்டு இருக்கா. இதை தாமா நான் உனக்காக எடுத்துட்டு வந்தேன், ஏமா நீ ஒன்னு எப்போ பார்த்தாலும் தப்பாவே நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அந்த பொம்மையை அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கும் போது தான் தெரியுது பாதி எரிஞ்சிருக்கு பின்னாடி பக்கம். அதை இந்த பொண்ணு பார்த்த உடனே பொம்மையை கீழே தூக்கி போட்டு அலற ஆரம்பிச்சிருச்சு. இவனுமே நடிச்சுட்டு இருக்கான், என்னாச்சுமா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் டாக்டர் சீக்கிரம் வாங்க, என்னோட தங்கச்சிக்கு என்னமோ ஆச்சு, அவ கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழகா பாசமா நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்களும் கூட்டிட்டு போயிடுறாங்க தங்கச்சிக்காரியை. இப்படித்தான் அவனோட உண்மையான சைக்கோ குணத்தை இவ்வளவு நாளா மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்கான் போல. நம்ம பார்க்கும்போது அந்த பொம்மை சாதாரண பொம்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பின்னாடி திருப்பி பார்க்கும்போது அதுல ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அது என்ன ஏது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நேரா வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு அவனோட டென்ஷனை குறைக்கிறதுக்காக செஸ் விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ கால் பண்றான். யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டாக்டர் இருக்காங்களா, டாக்டரோட வீட்டுக்கு தான் கால் பண்ணி வேலைக்காரங்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அங்க யாராவது டாக்டரை பார்க்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாரை கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்குறாரு. அது ஒரு பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், ஆமா ஒரு 65-70 வயசுல பாட்டி வந்தாங்க, அவங்க டாக்டரை பார்த்து பேசணும்னாங்க, பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப நான் நினைச்சது சரிதான், அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு தான் கிளம்பி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இங்கே பாட்டியும் கிளம்பி வந்துட்டு இருக்கு காரில். அவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாட்டிக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. தன்னோட பேத்தியோட வாழ்க்கை இதில் ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு. இந்த விஷயத்தை எப்படியாவது பையன்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுது. ஆனால் அவரோட கால் பிஸின்னு வருது. யாருக்கிட்டே பேசிட்டு இருக்காரு போல. வேற யாருக்கிட்டையும் இல்லை, மருமகிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இவன் தான் ஃபோன் பண்ணி இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு ஈவினிங் கிளைண்ட் கூட ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன் நான் ஒரு ஹோட்டலில். அந்த பார்ட்டியில் சியாவோட என்கேஜ்மெண்ட்டையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா சொல்கிறேன், இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டா, எதுவுமே ரெடி பண்ணலையாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னோட மேனேஜர் வருவாரு, அவர் உங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ நீங்க இங்க இருந்து பேக் பண்ணி கிளம்பி போனா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரிப்பா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. சரி நீங்க மேனேஜர் கிட்ட போனை கொடுங்க, அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னதும் அவரும் போனை கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மேனேஜர் கிட்ட பேசுவான்னு பார்த்தா எதுவுமே பேச மாட்டான். நான் சொல்ற வரைக்கும் போனை கட் பண்ணாத, காதிலே வச்சுட்டு இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாட்டி திரும்பவும் பையனுக்கு கால் பண்ணுது. அப்பவும் பிஸின்னு தான் வருது. ஸோ பையன்கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை போட்டான் போல. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களும் பேக் பண்ணி எல்லாம் ரெடியாகி கிளம்பிட்டாங்க. சரி இப்போ ஃபோனை வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியும் கூட்டிட்டு அந்த மேனேஜர் போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டி வீட்டுக்கும் வந்துடுது. பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு, யாருமே இல்லை. என்னதான் நடக்குது இங்க, யாருமே காணமே, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஓடுது. எங்க ஓடுது அப்படிங்கிறது தெரியல. பாட்டிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி நான் சஞ்சய் பேசுகிறேன் பாட்டி, நான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டேன், நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் தான் நிற்கிறேன், வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் ஜான்வியை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரிப்பா நான் வந்துடுறேன், நீ போலீஸ் ஸ்டேஷன்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஓடிக்கிட்டு இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி. அண்ட் இந்த காலையும் பண்ணது இந்த சைக்கோ பைய தான். பாட்டியை டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கான் போல. எவ்வளோ கிரிமினலான மைண்ட் இவனுக்கு. நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், எப்படி சஞ்சய்னு சொன்னதுமே பாட்டி நம்பி போகுது அப்படிங்கிறது தான். ஆனால் இவன் சஞ்சய் குரல்லே மெமிக்ரி பண்ணி பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் சஞ்சயோட போன் நம்பர்லேருந்தே பேசியிருக்கான். அதனால தான் பாட்டி நம்பிடுச்சு. சஞ்சயோட சிம்மை எடுத்து அவனோட போன்ல போட்டு தான் பேசியிருக்கான். இவனுக்கு தான் போலீஸ்ல ஆள் இருக்குல்ல, அதனால அவனோட போனை ஆட்டையை போட்டு தான் இவ்வளவு வேலையும் பண்ணியிருக்கான் போல. பாட்டியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. பார்த்தா காணோம் சஞ்சய. அவன் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தானே நிக்கிறேன்னு சொன்னான். வாசல் வரைக்கும் வந்துருச்சு, ஆனா அவனை காணோம். சரி உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குது. அவன் இன்னுமே ஜெயில தான் இருக்கான். உடனே பாட்டிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னது இது, இவன் தானே இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னா, இவன் என்னடானா லாக்அப்ல உட்காந்துருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. பத்தாவதுக்கு அந்த பக்கம் பாட்டியோட போட்டோ வச்சு தேட சொல்லிட்டு இருக்கான் அந்த எடுபடி. இந்த பாட்டியை எங்க பார்த்தாலும் உடனே கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், இந்த பாட்டி இப்பதானே இங்க பார்த்தேன், போலீஸ் ஸ்டேஷன் வாசல தான் நிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பாக்குறானுங்க. பாட்டியை காணோம். அதுக்குள்ள அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கு. பாட்டிக்கு இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே ஷாக்காவும் அதிர்ச்சியாகவும் தான் இருக்கு. இவன் பைத்தியக்காரன்னு நான் சாதாரணமா எடை போட்டது தப்பா போயிடுச்சு. ஆனா
இவன் புத்திசாலித்தனமாகவும் யோசிச்சு தான் என்னை மாட்ட வைக்க பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, உன்னோட உண்மையான சுயரூபத்தை வெளி உலகத்துக்கு காட்டியே தீருவேன், என்னோட பேத்தியும் உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி நடந்து அங்கேருந்து போயிட்டு இருக்கு. அங்கே பாட்டியை சுத்த விட்டுட்டு இங்கே பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவளுக்கு நெக்லஸ் போட்டு விடுற சாக்கில். நம்ம ஹீரோயினி இப்போ எதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கானா, தங்கச்சிக்கு எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால, ஸோ அதனால தான் அந்த பாட்டிக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. பாட்டியை பற்றியும் கேட்டிருப்பா, பாட்டி எங்கே, அவங்க இன்னுமே கோயில் விட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாட்டி வந்து அப்பா வீட்டில் இருக்காங்க, அப்படியே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சிடுறான். அதனால நம்ம ஹீரோயினையும் ஃப்ரீயாக விட்டுருவா. அதுக்கப்புறம் இவ்வளோ நல்லா சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சுல எலி, அந்த எலியையுமே பிடிச்சி கையில் வச்சுட்டு இருக்க அந்த வேலைக்காரி கூட்டி இந்த எலியை எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியே தூக்கி போட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ரெண்டு பேரும் அப்படி வாசப்படியை தாண்டி வெளியே போகும்போது நம்ம ஜான்வி அப்படியே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறா. டக்குன்னு இவன் பிடிச்சிடுறான். அதனால நம்ம ஹீரோயினுக்கு எந்த அடியும் படலை. சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனா நம்ம ஹீரோயினுக்கு இது ஒரு கெட்ட சகுனமா படுது. நம்ம ஹீரோயினி சொல்றா, எனக்கு என்னமோ இந்த நேரத்தில் இப்போ இங்கேருந்து கிளம்புறது சரியா படும்னு தோணலைங்க, இந்த மாதிரி வெளியே போகும்போது தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது நல்ல சகுனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் இல்லைம்மா, நீ ஏமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் உன்னோட புருஷன் உன் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது, சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை காரில் உட்கார வச்சுட்டான். அப்போ நம்ம ஹீரோயினி கார் கண்ணாடியை சரி பண்ணிட்டு தலை சீவிட்டு உட்காந்துருக்கா போல. அந்த கேப்பில் இவன் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கான். அந்த போலீஸ்காரன் தான் ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது, அப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆனது எல்லாத்தையும் சொல்லிட்டான் போல. இவனுக்கு செம கோவம் வந்துடுது. பத்தாயிரத்துக்கு காருக்குள்ளே போனால் இவ வேற கண்ணாடியை திருப்பி வச்சிருக்கா. அது அவனுக்கு இரிட்டேட்டிங்காக ஆகுது. என்ன பண்ணுற ஜான்வி, இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரு கண்ணாடியை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் கோவப்படலை, ஏன்னா இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம ஹீரோயினி தப்பிச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயினி அவன்கிட்ட ரிக்வஸ்ட்டாக இன்னொரு விஷயத்த கேட்குறேன். என்னன்னா, இந்த வேலைக்கார பொம்பளை கீதா இருக்குல்ல, அந்த பொம்பளையுமே நம்ம கூட அழைச்சிட்டு போகலாமே என்கேஜ்மெண்ட்டுக்கு, அவங்களும் என்னதான் இருந்தாலும் நம்ம கூடவே தானே இருக்காங்க நம்ம வீட்டில், அதனால தாங்க நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வேணான்னு சொன்னால் பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டாலே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சரிம்மா நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு காரில் போயிட்டு இருக்காங்க என்கேஜ்மெண்ட்டுக்காக. இங்கே பாட்டியும் ரோட்ல மூச்சு முட்டை நடந்து வந்துட்டு இருக்கு. எதிர்த்தாப்புல பார்த்தா போலீஸ்கார வண்டி வேற வந்துருச்சு. அந்த வண்டியை பார்த்ததுமே பாட்டி ஒரு மரத்து பக்கமா போய் ஒளிஞ்சுக்கிச்சு. அவனுங்களும் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு நேரம் அந்த மரத்து பக்கம் தான் வந்துட்டு இருக்கானுங்க. அச்சுச்சோ பார்க்க போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுங்க ரெண்டு பேருமே மரத்து பக்கம் போய் அங்க இருக்கிற ரெண்டு கல்லை தூக்கிட்டு போறானுங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா அவனுங்க வந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலை போல. அந்த கல்லை வச்சு ஏதோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி போயிடுறானுங்க. பாட்டி நல்ல வேலை தப்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பாட்டிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், நீங்கள் இப்போ வந்துட்டு பார்த்துட்டு போனீங்கல்ல பாயலுங்கிற பொண்ணு, அவங்க வந்து உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா, சீக்கிரமாக கிளம்பி சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கிளம்பி போகுது. ஆனால் இந்த ஃபோன் காலையும் பண்ணது இந்த போலீஸ்காரனுங்க தான். ஃபோன் பண்ணி வர சொல்லி பாட்டியை பிடிக்கிறதுக்காக தான் இந்த பிளான் போல. அண்ட் பாட்டியுமே அந்த பக்கம் கெஸ் பண்ணிடுது. என்னது ஒரு நிமிஷம், எனக்கு இப்போ தான் யோசனை வருது, அந்த பொண்ணு ஒரு பைத்தியம் எப்படி எனக்கு கரெக்டாக கால் பண்ண சொல்லுது, பத்தாதுக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டலில் என்னோட நம்பரையே நான் கொடுக்கலையே, அப்புறம் எப்படி கால் பண்ணுறாங்க, அது சரி இதுவுமே அந்த விராஜோட சதி திட்டம் தானா, இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நல்ல வேளை நான் இப்போ அங்கே போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் மாட்டி இருந்திருப்பேன். ஆனால் நான் இப்போ என்னோட பேத்தியை காப்பாற்றுறதுக்காக தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி அங்கேருந்து போயிட்டு இருக்கு. பாட்டி வந்து தன்னோட பேத்தியை காப்பாற்றுறதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. அதை தடுக்கிறதுக்கு அந்த சைக்கோ பயலும் என்னெல்லாம் பண்ண போகிறான்னு தெரியல. எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.